ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஆடி 18ஓட வந்து அரிசி பார்க்க போகிறோம். நம்ம காப்பரிசி எப்படி பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து எனக்கு வந்து வாழை அரிசி கிடைக்கல. ஸோ அதில் தான் செய்யணும், வாழை அரிசியில். ஸோ நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு கருப்பட்டி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக திக்கான பாகு காய்ச்சிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா எள்ளெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலரணும். இப்போ வந்து எனக்கு வந்து கருப்பட்டி பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா ரொம்ப கட்டியாகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொட்டுக்கடலையும் அந்த எள்ளையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் சில்லு பல்லாக சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட. இது இப்படி தான் செய்வாங்க. அது அவங்கவுங்க ஊரில் எப்படி செய்வீங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன். அங்கே இப்படி தான் செய்வாங்க என்னோடய மாமியார் வீட்டில். ஸோ நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து எப்படிலாம் சாமி கும்பிடணும், இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. தேங்க்யூ.